Hi friends, welcome back to our channel Toppers Education. So இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி 10th ஆஃபேலி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் 2024-25 இந்த கல்வியாண்டுக்கு உண்டான அரையாண்டு தேர்வுக்கான அந்த டைம் டேபிள் கால அட்டவணை வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கான டைமிங் வந்து பார்த்தோம்னா 9:45 to 1 PM வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ரீடிங் த கொஷின் பேப்பர், வினாத்தாள் படிப்பதற்காக ஒரு 10 நிமிடமும் 5 நிமிடம் வந்து இந்த கேண்டிடேட் வந்து வெரிஃபிகேஷன், ஓகேங்களா, அந்த அட்டண்டன்ஸ் சிக்னேச்சர் அந்த பர்டிகுலர்ஸ்க்காக 5 மினிட்ஸ். ஸோ பப்ளிக்கில் என்ன ஃபாலோ பண்ணுமோ அந்த மெத்தட் தான். ஸோ எக்ஸாம் அதுக்கான டைம் வந்து பார்த்தோம்னா 10 to 1 3 hours, ஓகேங்களா. ஸோ 10லேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு தேர்வு நடைபெறும். இதே தான் வந்து பப்ளிக்கு பின்பற்றுவாங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் போர்ஷன் சிலபஸ் தான், ஓகேங்களா. ஸோ 10th வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 10 தமிழ் எக்ஸாம் இருக்குது. டிசம்பர் 12 வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் இருக்குது. டிசம்பர் 16 திங்கட்கிழமை மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. டிசம்பர் 19 வந்து சயின்ஸு. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 23 சோஷியல் சயின்ஸ், ஓகேங்களா. இதை தவிர 11 வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா பெரும்பாலான பள்ளிகளில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா அந்த உருது, கன்னடா, அந்த ஃப்ரெஞ்சு அது போன்ற மாணவர்களுக்கு இருப்பதாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா இதுதான் 10th பப்ளிக், அதாவது ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான அந்த டைம் டேபிள். இது வந்து மோஸ்ட்லி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. பட் கடந்த சில ஆண்டுகளில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் இந்த ஆண்டு எப்படி இருக்குது. காமன் ஆஃப் இயர்லி அப்படின்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் ஒரே வினாத்தாள் வரும் ஆஸ் பர் பப்ளிக் பேட்டர்ன் படி. பட் அது போல் வைப்பது தான் சிறந்தது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேணுமா அல்லது காமன் தமிழ்நாடு முழுவதும் ஒரே வினாத்தாளாக இருப்பது சிறந்ததா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.